கொலை வழக்கில் 17 வயதான இளஞ்சிறாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிறார் நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த வன்னியர் சங்க நகர தலைவர் கண்ணன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 17 வயதான இளஞ்சிறார் மீதான வழக்கை சிறார் நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கு பதில் நாகப்பட்டினம் அமர்வு நீதிமன்றத்தில் வயது வந்த மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் விசாரிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது. வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட இளஞ்சிறாரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கும்படி நாகப்பட்டினம் நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி இல்லாததால் அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வழக்கை நாகப்பட்டினம் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரித்தது தவறு எனவும் சாதாரண சிறையில் அடைத்தது தவறு எனவும் கூறி சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டுள்ள இளஞ்சிறாரை விடுவிக்க கோரி அவரது தாய் சவீதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு சம்பவம் நடந்தபோது 18 வயது பூர்த்தியாகாத இளஞ்சிறார் மீதான வழக்கை குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுக்கு எதிரான வழக்குடன் இணைத்து விசாரித்தது சிறார் நீதி சட்டப்படி தவறு என்றும் தண்டனை விதிக்கப்பட்ட பின் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்காமல் சாதாரண சிறையில் அடைத்ததும் சட்டப்படி தவறு எனவும் கூறி அவரை குற்றவாளி என அறிவித்து தண்டனை விதித்த தீர்ப்பை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. மேலும் இளஞ்சிறார் மீதான வழக்கை மயிலாடுதுறை சிறார் நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை மீண்டும் விசாரித்து 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்காமல் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் முதல் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளஞ்சிறாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் சட்டவிரோதமாக கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு 1 லட்சம் ரூபாயை இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிட்டனர்.